கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சிறப்பூசணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும். இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: சுகந்த பரணிகளையும். கடந்த சில நாட்களாய் தேவனுடைய கிருபையினாலே இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து கர்த்தர் தியானிக்க நம்மளுக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதன்படியாக நம்ம அநேக காரியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். ஏசாயா 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து சிலம்பு என்கிற வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய போதகர் மூலமாக அநேக காரியங்களை நாம் தியானித்து வருவோம். கடைசியாக நாம் தியானித்தது கச்சை என்கிற வார்த்தையை குறித்து 2 நாட்களாய் அதை தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் அதே வசனத்தில் இருக்கிற அந்த மார்க்கச்சைகளுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுகந்த பரணிகளையும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபட முடியாது. ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் ஜெபித்து தேவ வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் தேவன் இந்த ஏசாயாவின் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இந்த ஏசாயா 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிற ஆண்டவரே, இந்த சுகந்த பரணிகளை இன்றைக்கு தியானிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, நீர் பேசியவீராக. சுய மாமிசெல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் தங்கும்படியாய் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை யாவையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தும். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்ப இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: சுகந்த பரணிகளையும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. சுகந்த பரணி என்றால் என்ன அர்த்தம்? அதே வார்த்தை, அந்த வார்த்தை அதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. சுகந்த என்றால் நறுமணம் அல்லது நல்ல என்ற அர்த்தம். பரணி என்றால் அது ஒரு குடுவை அல்லது அதற்கு ஒரு பெட்டி என்று சொல்ல முடியும். இதற்கு நீங்க ஒரு விளக்கமாய் உதாரணமாய் நீங்க பார்க்கணும்னா, அதனுடைய விளக்கத்தை பார்க்கணும்னா அதே அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரே சொல்லுகிறார், சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப சுகந்தத்துக்கு பதிலாக என்று அந்த வார்த்தை சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகந்தம் என்பது நல்ல வாசனை கொடுக்கிற நறுமணமுடைய பொருளை காட்டுகிறது. அதே போல நீங்க இந்த பரணிக்கு ஒரு உதாரணமா நீங்க வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, அவர் பரிமள தைலத்தை ஒரு பரணியிலே போட்டு கொண்டு வந்தாள் என்று அந்த வசனம் சொல்லுது. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தண்ணருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவள் பாதத்தை தன் கண்ணீரனால் நனைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அப்ப இந்த பரிமள தைலத்தை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த குடுவை இருக்கல்லவா, அல்லது அந்த பெட்டி இருக்கல்லவா, அதன் பேரு தான் பரணி என்று சொல்லப்படுகிறது. அப்ப சுகந்த பரணி என்றால் என்ன அர்த்தம்? நல்ல வாசனையுடைய திரவத்தையோ பொருளையோ கொண்டுள்ள ஒரு பெட்டி அல்லது குடுவைக்கு பெயர் தான் சுகந்த பரணி என்று சொல்லி இருக்கிறது. நீங்க இந்த சுரங்கந்த பரணியை குறிச்சு கொஞ்சம் வரலாற்றின்படி இதனுடைய பின்புலங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, உலகத்தின்படி இதற்குரிய ஆதாரம் எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆர்கியாலஜிஸ்ட் எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மெசோபட்டோமியா என்கிற இடத்துல இருந்துதான் முதல் ஆதாரத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம வேதம் சொல்லுவதை காட்டிலும் உலகத்தை ஜனங்கள் சொல்லுகிற ஆதாரத்தை நான் சொல்லுகிறேன். மெசோபட்டோமியா என்கிற இடத்துலதான் முதல் அல்லது மிகவும் பழமையான 4000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த அந்த சுகந்த வர்க்கம் அல்லது அந்த நறுமண பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அதை கண்டுபிடித்திருக்கிறார். அதே போல் இந்த சுகந்த வர்க்கங்கள் குறித்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த சுகந்த வர்க்கங்கள் அன்றைய நாட்களிலே மத பூஜைகளிலே இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எகிப்தியர்கள்
இந்த மத பூஜைகளிலே அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சரீரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த நாட்களிலே நாம் எப்படி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகிறோமோ, பாடி ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம், சென்ட் என்றெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுகிறோமோ, ஜவ்வாது என்ற சில பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுகிறோமோ, அதே போல இந்த சுகந்த வர்க்கத்தை, இந்த நறுமண பொருட்களை அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் தங்களுடைய பாடியில, உடம்புல அதை பயன்படுத்துகிறவர்களாய் இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தியான நேரங்கள்ல, பூஜை நேரத்தை தவிர, பூஜைங்கிறது எல்லாரும் சேர்ந்து பண்றது அல்லது ஒரு குரூப்பா சேர்ந்து பண்ணுகிறது. அதை தவிர தியான நேரங்கள்ல நம்ம மெடிடேஷன் டைம் சொல்லுகிறோம் அல்லவா, தனி ஜபம் நம்ம சொல்லுகிறோமோ, அதே போல தனிப்பட்ட ரீதியாய் உட்கார்ந்து தியானம் பண்ணுகிற நேரத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த இந்த சுகந்த வர்க்கத்தை சைட்ல போட்டு அந்த வாசனை, அந்த புகை அப்படியே எழும்பிட்டு வரும் பொழுது அது பக்கத்துல இது உட்கார்ந்து அந்த வாசனையோட உட்கார்ந்து அவங்க மெடிடேட் பண்ணுவாங்க. என்லைட்மெண்ட்டுக்காக உட்கார்ந்து அதை மெடிடேட் பண்ணுகிற இடங்கள்ல இது பயன்படுத்தப்பட்டதாய் காணப்பட்டு. அது மாத்திரமல்ல, இது மருத்துவத்திலும் இந்த சுகந்த வர்க்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இது ஒரு மன நிம்மதி தெரபிஸ்லயே, அந்த நாட்கள்லயே மன நிம்மதிக்காக, இந்த நாட்கள்ல டிப்ரெஷனுக்காக தெரப்பிக்கு நம்ம போறோம் அல்லவா, கவுன்சிலிங் போறோம் அல்லவா, அதே போல அந்த நாட்கள்ல மன நிம்மதிக்காக இந்த வாசனை, ஒருத்தவர் குழப்பத்துல இருந்தா, ரொம்ப கஷ்டத்துல இருந்தா, அதாவது குறிப்பா ராஜாக்கள், அதிகாரிகள் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு சுகந்த வர்க்கத்தை அல்லது ஒரு பவுடரை போட்டு அதை கொளுத்தி விட்டு அதுல இருந்து புகை வரும்பொழுது அவர்கள் நிம்மதியா அவங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுகிறதுக்காக, அப்படிப்பட்ட மருத்துவத்திலையும் இந்த சுகந்த வர்க்கத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எகிப்தியர்கள் காலத்திலே நீங்க பார்த்தீர்கள் என்றால், நீங்க எகிப்தியர்களுடைய பண்டைய காலத்து படங்களை நீங்க பார்க்க முடியும். நம்ம பார்க்கிற இந்த HD அந்த இமேஜ் அல்ல, அந்த நாட்களுடைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸோடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இமேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா எகிப்தியர்கள் தலையில ஒரு குடுவை மாதிரி கட்டி இருப்பாங்க. அது என்னன்னா, அதை குறித்து நாம் படிக்கும் பொழுது அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் இந்த ஒரு குடுவையில இந்த நறுமண பொருளை வச்சு அதை தலையில, நெத்தியிலோ அல்லது உச்சந்தலையிலோ அதை கெட்டிடுவாங்க. அப்ப அவங்க போகிற இடம் அல்லது அவங்க நிக்கிற இடம், எல்லா இடத்துலயும் அந்த சுகந்த வர்க்கம், அந்த வாசனை அப்படியே வந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில எகிப்தியர்கள், ஆண்களும் பெண்களும் சரி, கழுத்துல போடுற நகைகள் இருக்கு அல்லவா, அந்த நகைக்கு நடுவுல இதை ஒரு குடுவையா தொங்க விட்டுருவாங்களாம். குடுவையா அங்க வைத்துக் கொள்ளுவார்களாம். ஏனென்றால் அந்த நகை முதற்கொண்டு, அந்த இடத்துல வருகிற வேர்வை, அது அந்த நகை முதற்கொண்டு அது ஒரு நல்ல வாசனையா இருக்கணும் என்று சொல்லி அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்திலேயே நீங்க ஆதாரமாய் பாத்தீங்கன்னா, இதை சரீரத்தை சுத்திகரிப்பதற்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரீர வாசனைக்காக மாத்திரமல்ல, சரீரத்தை சுத்திகரிப்பதற்காக. எஸ்தர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. அப்ப அங்க என்ன காட்டுகிறது, இந்த எஸ்தரும் மற்ற ஸ்திரீகளும் ராஜாவுக்கு யார் அடுத்த ராணி என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த காலத்துல, அந்த டைம்ல அவர்கள் ராஜாவை சந்திப்பதற்கு முன்பாக 12 மாதங்கள், குறைஞ்சது 12 மாதங்கள், அதாவது இந்த வசனத்தின்படி பார்த்தா குறைஞ்சது 12 மாதங்கள், 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம். அப்ப குறைஞ்சது 12 மாதம் தங்களுடைய சரீரத்தை சுத்தப்படுத்துகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது இந்த நிகழ்வு எங்க நடக்கிறது என்றால் சூசான் நகரம் என்று சொல்லியிருக்கேன். சூசான் நகரம் என்று நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்துல ஈரான்ல இருக்கிற சூசா என்கிற இடத்தை தான் காட்டுது. அந்த இடத்துக்குரிய சூழ்நிலையை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு நல்ல வெப்பம் நிறைந்த இடம், ஹியூமிடிட்டி அதிகம் உள்ள இடம். ஹியூமிடிட்டி என்றால் காத்துல ஈரப்பதம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காற்று இருக்கும், காற்று நல்லா வீசும், ஆனா அந்த காற்று வெப்பமா இருக்கும். அந்த காற்று இருக்கிற அந்த ஹியூமிடிட்டிக்கு ஒரு காற்றுல அதிகமா இருந்துச்சு, ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்க உடம்பு வெப்பத்தை உணரும். ஏன்னா உங்க உடம்புல இருக்க வேர்வை அது அப்படியே காத்துல கரைய முடியாது, எவாபரேட் ஆக முடியாது. அதனால உடம்புல இருக்க வேர்வை வெளியே போக முடியாம, காத்துல கரைய முடியாம நீங்க வேர்த்து ஒழுகுவீங்க. ஆனா காத்து நல்லா வீசும். இங்க அமேசான் காடு என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க இங்க ஊழியத்துக்கு வந்து முதல் வருஷத்துல அமேசான் காட்டுக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பினார். அப்ப மேர்சி எல்லாம் 4 மாச குழந்தை, 4 மாச குழந்தை. ஆனா கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு சொல்லி கர்த்தர் சொன்னதுனால நாங்க கிளம்பி போனோம். போறது நார்மல் பஸ்ல போயிட்டு, அதுல இருந்து ஒரு சின்ன போட்டு தான்,
அந்த சின்ன போட்ல தான், ஒரு சின்ன போட்னா பெருசா இருக்காது, ஒரு சின்ன ஒரு உட்கார்ந்தா 2 பேர் கால் நீட்டி உட்காரலாம், அது மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரு அளவு அகலம் தான் இருக்கும். அதுல உட்கார்ந்து போகும் பொழுது திடீர்னு பார்த்தா மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். அந்த அந்த அமேசான் நதியில நாங்க போகும்போது. இன்னொன்னு இதுக்கு மேல என்னன்னு பார்த்தா சைட்ல ஃபுல்லா குரங்குகள் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும். தண்ணிக்குள்ள காலை வச்சீங்கனாலும் அங்க பெரானான்னு சொல்லுகிற ஒரு மீன், அது மாംസத்தை உண்ணுகிற மீன். அது எது பட்டாலும் ரத்தம் பற்ற எந்த ஃபிளஷ் பட்டாலும் அது கடிச்சு கொதறி சாப்பிடும். எப்படி ஹைனா வந்து கொதறி சாப்பிடுமோ அது போல இதுவும் வந்து கொதறி சாப்பிடுகிற ஒரு ஒரு மீன் வகையை சேர்ந்தது. அதே போல அந்த பிரயாணத்துல நாங்க போயிருந்த பொழுது அந்த அமேசான் காட்டுல போய் ஊழியத்துக்காக நாங்கள் 1 வாரம் தங்கி இருந்தோம். அந்த 1 வார காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி மரம் தான், சுத்தி காடு தான். எங்க பார்த்தாலும் நல்ல நதி ஓடுது, நல்ல ஆறு ஓடுது, கொட்டை இருக்கு, குளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வாழ முடியாது. ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்கெல்லாம் இருக்க முடியாது. சரியான வெக்கையா இருக்கும். மெர்சி எல்லாம் 4 மாசம் ஒரு நாள் முழுக்க திரும்ப திரும்ப தண்ணியில தண்ணியை ஊத்திக்கிட்டே தான் இருப்போம். தண்ணியை ஊத்தி ஏதாவது எப்படியாவது வெப்பம் இல்லாம வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுல திறந்த வெளியில நீங்க இருக்க முடியாது. ஏன்னா பூமான்னு சொல்லுகிற அந்த மிருகங்கள் அங்க அதிகமாய் வாழுகிறது, காட்டு மிருகங்கள் அதிகமாய் வாழுகிறது. அதனால வெளியில கதவு திறந்து வச்சோம். நாங்க நைட்டு படுத்திருக்கும் பொழுதும் சரி, திடீர்னு சில டைம்லாம் பூமாலாம் அந்த சைடு வரும். அதனால அப்படி அவ்வளவு வெக்கையா இருக்கும். நாங்க நினைச்சது என்னன்னா அமேசான் காடு மரம் நிறைஞ்சது, ஈரப்பதம் நிறைஞ்சது, குளிர்ச்சியா இருக்கும்னு போனோம். ஆனா அங்க இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கிறதுனால அங்க வெப்பம் அதிகமா இருக்கும். அதே போலதான் இந்த சூசான் நகரம். இந்த சூசான், எஸ்தர் வாழ்ந்த அந்த சூசான் நகரம் எப்படி இருந்துச்சுன்றா, அது ரொம்ப வெப்பம் நிறைந்த பகுதியா இருக்கிறதுனால அங்கு சாதாரண மக்களுடைய சரீரம் வேலை செய்கிறது நிமித்தமாகவும் கூட்டத்தோடு வாழுகிறது நிமித்தமாகவும் ஒரு விதமான வித்தியாசமான ஒரு துர்நாற்றம் கலந்த வாசனையோட காணப்படும் அவங்க சரீரம். அதனாலதான் சூசான் நகரத்து ஸ்திரீகளை ராஜாவுக்கு காண்பிப்பதற்கு முன்பாக, ராஜாவோடு சேர்வதற்கு முன்பாக, போறதுக்கு முன்பாக 12 மாசம் உட்கார்ந்து அவங்க சரீரத்தை சுத்தம் பண்ணினாங்க. ஒன்னு சரீரத்தில் இருக்கிற வாசனை போவதற்காகவும், 2வது அவர்களுடைய சரீரம் மென்மையாகவும் நல்ல மேனியாகவும் நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஸ்கின்னாய் மாறுவதற்காகவும், 3வது அவர்கள் வாசனை, அவர்கள் சரீரம் ராஜாவின் பக்கத்துல போது நல்ல வாசனையோடு இருக்கணும் என்பதற்காக அதை அவர்கள் இந்த 12 மாச காலம், குறைந்தது 12 மாச காலம் உட்கார்ந்து சுத்திகரிச்சிருக்காங்க. அப்ப சுகந்த வர்க்கம் என்பது அது மத போதனை, மத பூஜையில மாத்திரமல்ல, மருத்துவத்தில மாத்திரமல்ல, வாசனை திரவியமாக மாத்திரமல்ல, அது சரீரத்தை சுத்திகரிக்கவும் பயன்பட்டு இருக்கிறது என்று வசனமே சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இப்படிப்பட்ட காரியங்களை உடையதுதான் இந்த சுகந்த வர்க்கம் என்று பார்க்க முடியும். அதே போல இந்த சுகந்த பரணிக்கு வேதம் இன்னொரு பெயர்களையும் கொடுக்கிறது. அது என்னென்ன பெயர்கள்? வேதத்துல நாம் பார்த்தோம் என்றால் சுகந்த வாசனை என்ற ஒரு பெயர் உள்ளது, சுகந்த தூபம் என்று ஒரு பெயர் உள்ளது, சுகந்த பலி என்று பெயர் உள்ளது. இந்த சுகந்த பரணிக்குத்தான் இந்த இத்தனை பெயர்களும் வருகிறது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் காணப்படுது. சுகந்த வாசனை இருக்கிறது, சுகந்த தூபம் ஒன்று இருக்கிறது, சுகந்த பலி என்று இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த சுகந்த பரணி வந்து எப்படி செய்யறாங்க, இந்த சுகந்த வாசனை பொருள் வந்து எப்படி செய்யறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா அநேக விதங்கள் இருக்கிறது. இயேசுவுக்கு சரீரத்துக்கு தயாரித்த சுகந்த வர்க்கத்துல சில விதமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா வேதத்துல ஒரு வசனம் தெளிவா இதை சொல்லுகிறது. என்ன என்றால், நீங்க வேதத்துல வச்சு பாத்தீங்கன்னா யாத்ராமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அங்க வசனத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ஒரு பரிசுத்த தைலத்தை எப்படி தயாரிக்கணும், சுகந்த தைலத்தை எப்படி தயாரிக்கணும், தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் சொல்றாரு பாருங்க. சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டை அதில் பாதியையும், அதே போல அடுத்த வார்த்தை சொல்றதுங்க சுகந்த வசம்பு. என்னென்ன பொருட்கள்? 1 சுத்தமான வெள்ளை போலம், 2வது சுகந்த கருவாப்பட்டை, அதாவது நல்ல நறுமணம் வீசுகிற கருவாப்பட்டைகள், நல்ல நறுமணம் வீசுகிற வசம்பு பொருட்கள், அது மாத்திரம் இல்லாமல் லவங்கப்பட்டை, அதோடு ஒலிவ எண்ணெய் என்று சொல்லி
கர்த்தர் அங்கு சுகந்த வர்க்கம் அல்லது பரிமள தைலம் தயாரிக்கிற பரிசுத்த எண்ணெய் தயாரிக்கிறதை குறித்து அங்கு சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. இப்படி எல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் கலந்ததுதான் அது சுகந்த வர்க்கம் என்று சொல்லுகிறார். இது சிம்பிளா அந்த நாட்கள்ல இருந்து சுகந்த பரணி நீங்க ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இமேஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும்னா 2 விதத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, நம்ம வீட்டுல அடுப்படியில அஞ்சரை பெட்டி வச்சிருப்போம். அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள்ல அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள்ல பாட்டிலா வச்சு ரேக்கெல்லாம் வருகிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சில பாக்ஸ்ல நம்ம வெந்தயம் போட்டிருப்பாங்க, சில பாக்ஸ்ல ஜீரகம், சில பாக்ஸ்ல பட்டை கிராம்புன்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனியே வைத்திருப்பாங்க. அந்த பாக்ஸ் நீங்க திறந்தாலே ஒரு விதமான வாசனை, நல்ல வாசனை. அதே போலதான் அந்த நாட்கள்ல சுகந்த வர்க்கங்கள் எல்லாம், சுகந்த வாசனைக்குரிய பொருட்கள் எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. தேவையான நேரங்கள் அதை எடுத்து அந்த புகையில போடுறது, தேவையான நேரங்கள் அதை எடுத்து பயன்படுத்துறது. 2வது விதத்துல நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த சில இடங்கள்ல சில நல்ல முஸ்லிம்ஸ் இருக்கிற நல்ல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆயில், அந்த பெர்ஃப்யூம் ஆயில் அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு குடுவம் மாதிரிதான் இருக்கும். அந்த குடுவையில ஒரு ஆயில் இருக்கும். அது போல அந்த குடுவையையும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்ததுதான், இது மாதிரி இருக்கிறது தான் சுகந்த பரணி என்று வேதம் சொல்லுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னவென்றால் வரலாறு, இதனுடைய பின்புலம் அல்லது எப்படி சுகந்த வர்க்கம் தயாரிக்கப்படுகிறது, சுகந்த பரணி எப்படி இருக்கும் என்று நாம் பார்த்தோம். இப்போ வேதம் இந்த சுகந்த பரணியை குறித்து நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது? இன்றைக்கு ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கிறேன்னா, இந்த சுகந்த பரணியை வைத்து நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோமாக. முதலாவதாக, இந்த சுகந்த பரணியினுடைய அடையாளம் அல்லது சுகந்த பரணியினால் என்ன நடக்குமா? வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனம். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அங்க வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, சுகந்த வாசனை நிமித்தமா அங்க என்ன நடக்கிறதா? கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப முதலாவதாக இந்த சுகந்த வாசனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தால் அல்லது ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருந்தா அங்க என்ன நடக்கிறது? கர்த்தர் அவன் மீது பிரியமுள்ளவராய் மாறுகிறார். நாம் கர்த்தரை நேசிப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். அவர் நமக்கு நன்மை செய்ததுனால இருக்கலாம், நம்முடைய போராட்டத்தில் நம்மளை விடுதலையாக்குனதற்காக இருக்கலாம், நம்முடைய வியாதியிலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்ததா இருக்கலாம், நம்முடைய சமாதானம் இல்லாத சூழ்நிலையை சமாதானத்தை கொடுத்ததா இருக்கலாம், அல்லது யாருமே இல்லை என்று தனிமையாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய சிநேகிதனை போல நம்மளோடு உறவாடி நம்மளை தாங்கி நடத்துகிறவராய் இருந்திருக்கலாம். இதன் நிமித்தமாய் கர்த்தர் மீது நமக்கு பிரியம் வந்திருக்கலாம், கர்த்தர் மீது நம்ம அன்பு செலுத்தி இருக்கலாம், அவரோட ஐக்கியம் கொண்டிருக்கலாம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நம் மீது பிரியம் கொள்ளுகிறாராம். வேதம் சொல்லுகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் கர்த்தர் அவர்கள் மீது பிரியம் உள்ளவராய் காணப்படுகிறார். இது சவுலின் நாட்கள்ல மாத்திரமல்ல, ஆதாம் ஏவாள் நாட்கள்லே நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் செய்தது என்ன? ஒரே காரியத்தை செய்தான். சாத்தான் செய்தது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம ஆதாமையும் ஏவாளையும் மாற்றினார். கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார். ஆனா ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தார்கள்? அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். அந்த ஒரு காரியத்தை தான் அவன் செய்தான். ஒரு காரியத்தை அவன் செய்ய வைத்ததுனால அவனுக்கு என்ன நடந்தது? பூமியின் பிரபஞ்சத்தின் அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாய் மாறுகிறான். தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இவர்கள் இழந்து போகும்படி செய்கிறான். 3வது அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் ஆதாமும் ஏவாளும் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து துரப்பட்டப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள், சாத்தானுக்கு அடிமையானவர்களாய் மாறுகிறார்கள். இதை விட எல்லாவற்றுக்கும் மேல என்னன்னா, அவர்கள் இருந்த இடங்கள் எல்லாமே முற்களுமாய் மாறினது. அவர்களோடு ஐக்கியமாய் இருந்த மிருகங்களும் அவர்களோடு போராடுகிறதாய் மாறினது. இதெல்லாம் எங்க நடந்தது? ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. அப்ப கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு ஒரு சுகந்த வாசனை என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படுகிறவர்கள் மீது கர்த்தர் மகிமைப்படுகிறார் அல்லது அவர்கள் மீது பிரியப்படுகிறார் என்று வசனம் சொல்லுது. அதே போல சுகந்த வாசனையை கொடுக்கிற ஜனங்கள் மீதும் கர்த்தர் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். அவர்கள் மீது விசேஷித்த அன்பை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார்.
அவர்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்களாய் மாறுகிறார்கள். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுவாங்க, உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். நாம் ஏற்படுத்துகிற அந்த சுகந்த வாசனை இருக்கல்லவா, அது எல்லா ஜனங்கள் நமக்கு சுத்தி இருந்தாலும் நாம் விசேஷித்த ஜனமாய் நாம் காணப்படும். சரி, இங்க சொல்லப்படுகிற சுகந்த வாசனை என்பது எதை காட்டுகிறது? அந்த சுகந்த வாசனை அங்க வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவர் பிரியப்படுகிறார். அப்ப ஒரு மனிதன் மீது கர்த்தர் பிரியத்தை வைத்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த சுகந்த வாசனை வந்தது, கர்த்தருக்கு பிரியமான வாசனை வந்துருச்சு. அந்த பிரியமான வாசனை வந்தவுடன் கர்த்தர் அந்த மனிதன் மீது பிரியத்தை வைக்கிறார். பிரியத்தை வைத்தால் அங்க என்ன நடக்கும்? முதலாவதாக வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறீங்க, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஒரு மனிதன் மீது கர்த்தர் பிரியப்பட ஆரம்பித்தால் அங்க என்ன நடக்குது? அவனை கைவிடாத தேவனாய் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையிலும் அவனை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார். பவுலனுடைய வாழ்க்கையை பாருங்க, பவுல் சிறைப்படுத்தப்படுகிறான், அவன் நாடு கடத்தப்படுகிறான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க போராட்டம். ஒரு கப்பல்ல ஏறாங்க, திரும்ப போராட்டம், இன்னொரு கப்பலுக்கு போறாங்க, நிலத்துக்கு போயிட்டு இன்னொரு கப்பலுக்கு போறாங்க, அங்கேயும் போராட்டம். சில நாட்களாய் அவர்களால் சூரியனை பார்க்க முடியாத நிலைமையில காணப்பட்டார்கள். இருந்த ஆகாரம் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. எப்ப பவுல் கைதியா இருக்கிறான், பவுலுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, கைதிகளோடு கைதிகளா அவன் காணப்படுகிறான். ஆனாலும் கர்த்தர் அவன் மீது பிரிய வைத்ததனால் என்ன நடக்குது பாருங்க, எந்த கப்பலிலே அவன் கைதியாய் போனானோ அதே கப்பலிலே கர்த்தர் அவனை அதிகாரியாய் மாற்றினார். எப்படி அதிகாரி மாற்றினார்? எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, பவுலை எழுப்பி சொல்லுகிறார், கப்பல் சேதமே அன்றி ஜீவ சேதனம் ஒன்றும் இருக்காது, கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஒன்றும் இருக்காது. அவர்கள் எல்லாருக்கும் அவன் அதிகாரியை போல தைரியம் சொல்லுகிறவனாய் மாறினான். அந்த நாட்களில் யார் தைரியம் சொல்ல முடியும்? அதிகாரிகள், கேப்டன்ஸ் தான் தைரியம் சொல்ல முடியும் போராட்டத்திற்கும். ஆனா அவன் சிறைச்சாலையில காணப்படுகிறவனாய் இருந்தாலும், சிறைபிடிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தாலும் அவன் எல்லாருக்கும் ஒரு அதிகாரியை போல மாற்றினான். எதன் நிமித்தமாய்? கர்த்தர் பவுலை மீது பிரிய வைத்தபடினான். அவன் கப்பலிலே போகும் பொழுது, சிறைபிடித்து போக போகும் பொழுது கர்த்தர் அவன் மீது தம்முடைய அவனை கையில் இருந்து விலகாத தேவனாய் காணப்பட்டார், அவனை கைவிடாத தேவனாய் காணப்பட்டார், அவனை அவனோடு பாதுகாத்து கொண்ட தேவனாய் காணப்பட்டார். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு மனிதன் மீது பிரியம் கொண்டால் அங்க என்ன நடக்குமாம்? அவர் தம்மை கைவிடாத தேவனாய் தம்மை வெளிப்படுத்துறார். அதனுடைய விளக்கம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 41:11 சொல்லுகிறது, என் சத்துரு என் மீது ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அவர் கைவிடாத தேவனாய் வெளிப்படுத்துகிறார். என்ன அர்த்தம்? சத்ரு வெள்ளம் போல புறப்பட்டு வருவான், அவன் தன்னுடைய சேனைகளோடு கிளம்பி வருவான். அவனுடைய சேனை கடலத்தையான சேனைகளை போல இருக்கும், அவனை பார்த்தாலே நாம் நடுங்குகிறதை போல காணப்படுவான். ஆனாலும் அவசரம் சொல்லுது பாருங்க, சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், எவ்வளோ பெரிய சத்துரு வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவங்க சொல்லலாம், நாளைக்கு இந்நேரம் நீ இருக்க மாட்ட, நீ சாவ. அவங்க உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசலாம், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எதனாலும் கொண்டு வரலாம், அதிகாரிகளை பயன்படுத்தலாம், அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னதான் உங்களோட போராடினாலும் ஜெயம் நம்முடையதாய் காணப்படும், ஜெயம் நமக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கும். ஏன்? கர்த்தர் நமக்கு கைவிடாத தேவனாயும் நம்மீது அவர் பிரியப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார், நம்மீது பிரியப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம படிச்சு பார்த்தோம். எஸ்தர் புஸ்தகத்துல அவள் வாசனை திரவியத்துக்காய் உதாரணமாய் பார்த்தோம். அதே எஸ்தர் புஸ்தகத்துல அவளுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா எஸ்தரை விரும்பினதுனால, ராஜா எஸ்தருக்கு மீது பிரியப்பட்டதுனால என்ன நடக்குது? அவள் மூலமாய் ஒரு பட்டணம், ஒரு சந்ததியே, ஒரு இனமே ரட்சிக்கப்படுது. யாரு? யூத ஜனங்கள். யூத ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போக போறாங்க.
ஆனா இவளை நேசித்தது நிமித்தமாய் இவள் மீது பிரியம் வைத்தபடியினால் அந்த ராஜா என்ன செய்கிறான்? அந்த தேசத்தின் ஜனங்களை எல்லாரையும் ரட்சிக்கிறான். அதை சாவதற்கு அவர்கள் கலக்கத்தை கொண்டு வருவதற்கு காரணமாய் இருந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் ஏற்படுத்திய தூக்கு மரத்திலே அவனை தூக்கில் இடுகிறவனாய் காணப்படுகிறான். இதெல்லாம் எதனால் நடக்குது? அந்த ராஜா எஸ்தரை நேசித்தபடினாலும் பிரிய வைத்தோம். இன்றைக்கு நம்முடைய ராஜாவாகிய தேவன் சொல்லுகிறார், அவருக்கு நீங்க சுகந்த வாசனை உங்க வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா அவர் நமக்கு பிரியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருப்பார். நம்ம நினைக்கலாம், சத்துரு எனக்கு விரோதமாய் வருகிறான், எனக்கு விரோதமாய் யுத்தம் நடக்குது, ஐயோ நான் மடிந்து போக போறேன், ஐயோ நான் இறந்து போக போகிறேன், இதுமே என் வாழ்க்கையில ஒண்ணு நான் செய்ய முடியாது, எல்லாத்தையும் நான் இழந்து போறேன். யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்தான், தன்னுடைய சொந்த ஜனங்களை எல்லாம் இழந்தான், வேலைக்காரர்களை இழந்தான், தன்னுடைய சொந்த மனைவியை இழந்தான். மனைவி எப்படி இழந்தான்? மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்ப அவனோடு சார்பாய் இருந்த அவனுடைய சொந்த மனைவி அவனோடு சார்பாய் இல்லை, இப்ப அவனோடு தங்குகிறவளாய் காணப்படல. அதை காட்டிலும் சொந்த சிநேகிதர்கள் அவனை பகைக்கிறவர்களை எப்படி பகைத்தார்கள்? நீ பாவம் செஞ்சிட்ட, நீ துரோகம் செஞ்சிட்டன்னு சொல்லி அவனை குற்றம் சாட்டுகிறவளா. எல்லாத்தையுமே அவன் இழந்து போயிட்டான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை கைவிடாத தேவனாய் காணப்பட்டார். சத்துரு நினைச்சான் கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்துட்டா அவன் இழந்து போயிடுவான், அவன் அவ்வளவுதான், கர்த்தர் அவனை தூக்கி எரிஞ்சிருவார் நினைச்சான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்க யோபின் புஸ்தகம் 38வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவனோடு சொல்லுகிறார், நான் உன்னோட இருக்கிறேன், நீ இதெல்லாம் நான் உனக்கு மேல இருக்கிற தேவன், நீ எனக்கு விரோதமா எது பேசினால் நான் உனக்கு மன்னிச்சு நீ உன் மூலமா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவன் மூலமாய் தன்னுடைய மனைவியை ஆசீர்வதித்தார், அவன் மூலமாய் அவனுடைய சிநேகிதர்களை ஆசீர்வதித்தார், அவன் மூலமாய் அவனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். இதெல்லாம் எங்க நடக்குது? கர்த்தர் அவனை கைவிடாத தேவனாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த நாட்கள்ல நீங்க எதை இழந்து போனீங்க? கடந்த நாட்கள்ல கர்த்தருடைய கரம் உங்களோடு இல்லாதபடினால், அல்லது ஏதோ தவறான முடிவினால், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்க? கிருபை இழந்து போனீங்களா? வரங்கள் இழந்து போனீங்களா? தாளந்துகள் இழந்து போனீங்களா? ஆசீர்வாதத்தை இழந்து போனீங்களா? அல்லது இன்னைக்கு உங்களோட சத்துரு போராடி கொண்டு இருக்கிறானா? காலையில எந்த நைட்டு வரைக்கும் போராட்டம் 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 தானா? அல்லது நைட்டு படுத்த தூக்கம் வர்றது கிடையாது, போராட்டத்தை மன நிம்மதி இல்லாம போராடி கொண்டே இருக்கிறீர்களா? டிப்ரெஷன்ல காணப்படுகிறா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு நீங்க சுகந்த வாசனையாய் மாறினீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மீது பிரியம் வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்கள் மீது பிரியம் வைக்கிறபடினால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட போவதில்லை. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாய், உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வந்தாலும் அவர் உங்களை ஜெயங்கொண்டவர்களாய் மாற்றுகிறார். அதனால் நீங்கள் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அப்ப முதலாவதாக கர்த்தர் ஒரு மனிதன் மீது பிரியம் கொண்டால் அங்க என்ன நடக்குது? அவர் கைவிடாத தேவனாய் இருந்து சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செய்கிறார். இரண்டாவதாக ஒரு மனிதன் மீது கர்த்தர் பிரியமுள்ளவராய் மாறினார், அவனுடைய வாழ்க்கையில சுகந்த பரணி இருந்து அவன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவராக மாறினா என்ன நடக்குமா? இரண்டாவது அந்த வார்த்தையை சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோபு 33வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். இரண்டாவது கர்த்தர் ஒரு மனிதன் மீது பிரியம் கொண்டால் அங்க என்ன நடக்குது? அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஒன்னு சத்துருக்களை மேற்கொள்ளாதபடி கைவிடாத தேவனாய் வெளிப்படுவார். இரண்டாவது அங்க என்ன நடக்குது? அவனுடைய நீதியின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் கிரி என்பது சமாதானம். அதை குறித்து தேவன் சொல்லல, அவர் என்ன கொடுக்கிறாரா? நீதி பலனை கொடுக்கிறாராம். நீதியின் பலன் என்ன? அமெரிக்கையும் சுகமுமாய் கொடுக்கிறார்.
அமெரிக்கன்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது, சாலமோன் நிமித்தமாய் அவன் தேசம் முழுக்க அவன் அமெரிக்கையா இருந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தம் அல்ல, அங்க நல்ல ஒரு அமைதலான இடமாய் காணப்படுகிறது. அதே போல அங்க என்ன கிடைக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது, அதுக்கு ஏசாயாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மீண்டும் முடிச்சியா. 2வது பகுதி இப்படியா சொல்லுகிறது, பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒண்ணு, அங்க அமைதல் உண்டாகிறது, அங்கு நல்ல ஒரு அமைதல் கிடைக்குது. இதுவரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் எங்க ஓடுறோம் தெரியாது, எதுக்காக ஓடுறோம் தெரியாது. ஆனா காலையில இருந்து ஓடுவோம், என்ன பண்றோம்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன நன்மை வருது, அதனால என்ன ஆசீர்வாதம் வருது, அதனால சம்பாதிச்ச பணத்தினால ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சிச்சா? ஒண்ணும் கிடையாது. பணம் இந்த பக்கம் வரும், இந்த பக்கம், அது எல்லாம் செலவழிஞ்சு போகும். நம்ம ஒரு மாசம் முழுக்க ஓடினது வீணாய் போறதாய் காணப்படும். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அமெரிக்கை உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துரு உங்களோடு யுத்தம் பண்றதுக்கு அங்க சத்துருவே இருக்க மாட்டான். உங்களோடு போராடுகிற ஆவிகள் அங்கு இருக்காது. உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஒருவரும் அங்கே இருக்க மாட்டார்கள். அதுதான் அமெரிக்கையை காட்டுகிற. அமெரிக்கா என்றால் குவைட்னஸ், சைலன்ஸா இருக்கும். சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அங்க நல்ல அமைதியா இருக்கும். நீங்க என்னதான் யோசிக்க நினைச்சாலும், ஏதாவது ஒரு போராட்டம் வரணுமே நம்ம யோசிக்க நினைச்சாலும் அங்க எந்த போராட்டம் இருக்காது, அமைதியா இருக்கும். நீங்க தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் மரணம் வரைக்கும் அவன் போராடிக்கிட்டே இருந்தான். பெலிஸ்தீர்களோட போராடினா, தன்னுடைய சொந்த மாமனாரோட போராடினா, அமலேக்கியர்களோட போராடினா, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களோட போராடினா, அடுத்து சொந்த குமாரனோடு போராடினா, சொந்த மனைவியோடு போராடினா, அதுக்கப்புறம் பாவத்தோடு அவன் போராடினான். மரணம் வரைக்கும் அவன் போராடிக்கிட்டே தான் இருந்தான். ஆனா அதே தாவீதுனுடைய குமாரனுடைய சாலமோனை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவனை சுற்றிலும் அமெரிக்கையா இருந்து, அவன் சுற்றி இருந்த தேசங்கள் எல்லாம் அவனுக்கு உடைய தேசமாய் மாறினது. எப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோடு எல்லாம் நல்ல ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் மாறினது, நல்ல சமாதானம் கொள்கிறவனாய் மாறினான். அதனால என்ன நடந்தது? அவன் தேவ ஆலயங்களை கட்டினான், தனக்கென்ன அரண்மனைகளை கட்டினான். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, உங்களை சுற்றிலும் உங்களுக்கு நீதியின் பலனாகிய அமெரிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கென்று நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள், கர்த்தருக்காய் இனிமேல் ஓடுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். நம்ம போராடும் போது என்ன நடக்கும்? பாவத்தோட போராடும் போது, பிரச்சனைகளோடு போராடும் போது என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபத்துக்கு வர்றோம், ஜெபத்துக்கு வந்து முழங்கால் போடுறோம் அல்லது உட்கார்ந்து ஜெபிக்க போறோம்னா, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் வந்துட்டு அடுத்த வார்த்தை என்ன வரணும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருக்கேன், என்ன விடுவீங்க. ஆண்டவர், இந்த மனுஷன் எனக்கு விரோதமா எழும்புகிறான், இதை விடுவீங்க. ஆண்டவர், இதுல இருந்து ரொம்ப காலமா நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை தான் ஒரு பெரிய பட்டியல போட்டு ஆண்டவரை விடுதலை கூட தான் நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய விருப்பம் என்ன, நான் உமக்காக என்ன செய்யணும், நான் உமக்காக எப்படி வாழணும், அந்த வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வருது. ஏன்? நம்ம சுத்திலும் போராட்டம். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லா பிரச்சனையும் கர்த்தர் தடுத்து போடுகிறார், எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். எல்லாம் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு சமாதானம் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா அமைதலா இருக்கு, உங்களுக்கு சரீரத்துக்கு தேவையான சுகம் இருக்கு, எல்லாமே அமெரிக்கா இருக்குன்னா என்ன நடக்கும்? நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க நீங்க தேவைக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவை அங்க போராட்டமே இல்லை. அப்ப என்ன நடக்கும்? உங்க வாயிலிருந்து, நம்முடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்கா துதியின் வார்த்தை வரும். கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிப்போம், கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். உடனே என்ன நடக்கும்? ஆண்டவரை, நான் உமக்காக எதை செய்யணும்னு சொல்லி நமக்கு கிடைச்ச நன்மையை நாம் மற்றவர்களிடத்துல போய் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். நம்மகிட்ட கிடைச்ச நன்மை, கிடைச்ச ஆசீர்வாதம், கிடைச்ச அமெரிக்கையை நாம் மற்றவர்களிடத்துல போய் சொல்லுவோம். ஏன் இங்க வாப்பா, உனக்கு நிம்மதி கிடைக்கும், இங்க வாங்க, உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவார்கள். அப்படி போய் நாம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவோம். ஏனென்றால் நம்மளோடு போராடுகிறவர்கள் ஒருவருமே இல்லாமல் போவார். அப்ப வேதம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு மனிதன் மீது பிரியமா இருந்தால் என்ன நடக்கிறது? அவர் என்ன செய்கிறார்? நீதியின் பலனாகிய அமெரிக்கையை கொடுக்கிறார், அவனை சுற்றிலும் சமாதானத்தை கொடுக்கிறார், அவனை சுற்றிலும் சத்துருக்கள் இல்லாதபடி அவனை விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறார். முதலாவது என்ன செய்கிறார்? சத்ரு போராட்டத்தோட வந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரு. 2வது அவர் என்ன செய்கிறார்? அவன் சத்ருவையே காணாதபடி கண் நோக்கி பார்க்கிற இடமெல்லாம் நல்ல சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறார்.
அதோடு கூட என்ன செய்கிறாராம், அவர் சுகத்தையும் கொடுக்கிறார். சுகமும் என்று வசனம் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்துல நல்ல சுகத்தை கொடுக்கிறார். சத்ரு சுற்றி இருக்கிற போராட்டத்துல மாத்தின உடனே அங்க என்ன நடக்குது? ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சரீரத்துல சுகம் உண்டாகும். நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சுகர் ப்ராப்ளம், நீரிழிவு நோய் அல்லது பிரஷர் ப்ராப்ளம், ஈவன் கேன்சர் கூட வர்றதுக்கு காரணம் என்னன்னா டிப்ரெஷன் என்று சொல்லுகிறார். கேன்சர் கூட வர்றதுக்கு காரணம், கேன்சர் ஒரு மனுஷன் வாழ்க்கை வரணும், அவன் சாப்பிட்ட சாப்பாடை காட்டல சில பேருக்கு எப்படி வருதுன்னா டிப்ரெஷன் மூலமா தான். அவங்க சுத்தின கவலையோடு எப்ப பார்த்தாலும் மன அழுத்தத்தோட இருக்கிறதுனால கேன்சர் வருது, சர்க்கரை நோய் வருகிறது, அல்லது பிரஷர், பிளட் பிரஷர் இதாகுது அப்படின்னு சொல்லுகிறார். அதே மனுஷன்ட்ட அவன் சந்தோஷமா இருந்தா என்ன நடக்கும்? அவனுக்கு டிப்ரெஷனுக்கு வழி இல்லாம போயிடும். டிப்ரெஷனுக்கு வழி இல்லைன்னா சர்க்கரை நோய்க்கும் சரி, அல்லது கேன்சருக்கும் சரி, அல்லது பிளட் பிரஷருக்கும் சரி, எந்த நோயும் அவன் இடத்துல வராது. அதனாலதான் அவன் சொல்லுது, அவனுக்கு முதலாவது அமெரிக்கையை கத்தர் கொடுக்கிறார், இரண்டாவது அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கத்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாய் நிற்காமல் அவர் துரத்துகிறது மாத்திரமல்ல, அவர் உங்கள் சரீரத்தின் பலனையும் ஆசீர்வதிக்கிறார். சரீரத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க இதற்கு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா காளைப்பை சொல்ல முடியும். காளைப்பு 40 வயசா இருக்கும்போது அவனுக்கு வார்த்தை கிடைக்குது. அதே காளைப்பு 85 வயசுல சொல்றான். என்ன சொல்லுகிறான்? மலைப்பட்டணத்தை எனக்கு கொடுங்கள், நான் அதை போய் பிடிப்பேன். மலைப்பட்டணத்தை பிடிக்கிற சும்மா கிடையாது, இவங்க ஏறி போகும்போதே அவன் அழிச்சு விடுவான். ஏன்னா அவங்கதான் மேல இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, எனக்கு அந்த மலைப்பட்டணத்தை கொடுங்கள், நான் போய் அதை பிடிக்கிறேன். சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்சான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். காரணம் என்ன? 85 வயதிலும் அவன் பலனுள்ளவனாய் காணப்பட்டான். அவனோடு கூட பிறந்தவங்க, அவனோட தகப்பன், அவனுடைய சித்தப்பா, அவனுடைய மாமா எல்லாருமே வனாந்தரத்துல அழிஞ்சிட்டாங்க. ஆனா இவன் மாத்திரம் கானானுக்குள் பிரவேசிக்கிறான். ஆனா கானானுக்குள் பிரவேசித்தது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான்? எல்லாருக்கும் முன்பாக ஒரு முன்மாதிரியான ஜெயம் கொண்ட வாழ்க்கையை வாழுகிறான். இதுதான் கர்த்தர் பிரியமானவர்கள் கொடுக்கிறது. என்ன நடக்கும்? அவர் நீதியின் பலனாகிய அமெரிக்கையை கொடுத்து சுகமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறார். எப்ப? நம்முடைய வாழ்க்கையில சுகந்த பரணி இருக்கும் பொழுது. மூன்றாவதாக அவனுக்கு என்ன செய்கிறாராம்? கர்த்தர் ஒரு மனிதன் மீது பிரியப்படும் பொழுது அங்க என்ன நடக்கிறதாம்? வசனம் சொல்லுகிற சங்கீதம் 44வது சங்கீதம் 3வது வசனம் இப்படியா சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதம் 3வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடினால் உமது வலது கரமும் உமது புயமும் உமது முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. மூன்றாவது அவர்கள் என்ன நடக்குது பாருங்க, அவர்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பு இங்கு சொல்லப்படுகிற ரட்சிப்புங்கிறது மீட்டுக் கொள்கிறது அல்ல, இங்கு சொல்லப்படுகிற ரட்சிப்புங்கிறது சத்துருக்களை ஜெயிக்கிற வல்லமை, ஜெயம் கொண்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அதெல்லாம் விளக்கத்தை நம் வலது புறத்துக்கு ஒரு வலது கரத்துக்கு கர்த்தருடைய வசனம் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது, புயத்துக்கு ஒரு வசன விளக்கத்தை கொடுக்கிறது. அதே போல் முக பிரகாசத்திற்கு என்று வேதம் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறது. ஆனால் பார்க்க நேரம் இருக்கிறபடினால் அந்த குறிப்பை மாத்திரம் நம்ம பார்ப்போம். அங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர்கள் புயத்தினாலும் அல்ல, அவர்களுடைய பலத்தினால், அவர்கள் பட்டயத்தினால் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. எதனால் ரட்சிப்பு வருகிறாம்? கர்த்தருடைய வலது கரமும் கர்த்தருடைய புயத்தினாலும் கர்த்தருடைய முக பிரகாசத்தினால் ரட்சிப்பு வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரே அவர்களுக்கு ரட்சகராய் மாறுகிறார். கர்த்தரே அவர்களுக்கு ரட்சகராய் மாறுகிறார். இது எதை காட்டுகிறது? இதுவரைக்கும் நம்ம நம்முடைய பலத்தினால நம்முடைய புயத்தினால ஓடுன நம்ம இனிமே கர்த்தர் நம்மளை ஓட செய்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்ம அப்படியே அமர்ந்திருப்போம். ஆனால் கர்த்தர் அங்கு யுத்தத்தை கர்த்தர் நடப்பித்து நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் வரலாற்றுல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்களை, சில ராஜாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்கள் அதே சில ராஜாக்கள் யுத்தத்துக்கே போக மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய தளபதிகள், அவர்களுடைய போர் வீரர்களே அங்க நல்ல ஜெயத்தை கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு அவங்க அந்த தளபதி போனாலே அல்லது அந்த போர் வீரர்கள் போனாலே, அந்த படையே போனாலே அவர்களுக்கு ஜெயம் கிடைச்சிடும். இந்த ராஜா போய் யுத்தம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய அரண்மனையிலே இருப்பான். அவன் மற்ற காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பான். ஆளுகை பண்ணுகிறதா பண்ணிக்கிட்டு இருப்பான். யுத்தம் பண்ணுகிறதா அவனுடைய தளபதிகளாக இருப்பார்கள்.
இது எதற்காக நான் சொல்லுகிறேன்? கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் அவருடைய புயமும் அவருடைய வலது கரமும் அவருடைய முகப்பிரகாசம் நமக்கா யுத்தம் பண்ணோம். நாம அமைதியா இருப்போம். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் நமக்காய் கிரியை செய்கிற தேவனாய் வெளிப்படுவார். இதுதான் தேவனுடைய பிரியத்தை காட்டுகிறது. கர்த்தர் ஒரு மனிதன் மீது பிரிய வச்சுட்டா அவரை பாதுகாக்க தேவன் எவ்வளவும் அவர் இறங்கி வர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவும் இறங்கி வர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை ரட்சிக்கிறவராய் நமக்கு பிரியம் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்ததாய் 4வதாய் என்ன நடக்குதாம்? வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 9:23 சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஒரு மனிதன் மீது பிரிய வச்ச என்ன நடக்கும்? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளைகளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு. என்ன நடக்குது? கர்த்தருக்கு தானியேல் பிரியமாய் இருந்தபடினால் அவன் வேண்டிக் கொண்ட பொழுதே கர்த்தர் அவனுக்கு பதிலை கொடுத்தார். வேண்டிக் கொண்டிருக்க பொழுதே அவனுக்கு பதிலை கொடுத்தார். இதற்கு இன்னொரு உதாரணத்தை இயேசுனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, அவர் 5000 பேருக்கு போஷித்தார். நீங்க 5000 பேருக்கு நீங்க போஷிக்கும் போது இயேசுனுடைய ஜெபத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன ஜெபம் தான், ரொம்பலாம் சொல்லல. அண்ணாந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரித்தார், அப்பத்தை பிட்டு கொடுத்தார், 5000 பேருக்கு அதை போஷித்தார். இயேசு முழங்கால் போட்டு அழுகலாம் இல்ல, ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று, பிதாவே என்னை மகிமைப்படுத்தும்படியாக இதை செய்யுங்க, அதெல்லாம் சொல்லல. அவர் போராடல, மணிக்கணக்கெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணல. அவர் என்ன சொன்னார்? உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொன்னாரு. கொடுத்த எடுத்த உடனே வசனம் சொல்லுகிறது, அவர் வானத்துக்கு உயர்த்தி அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்தரித்தார். ஸ்தோத்தரித்த உடனே அது 5000 பேருக்கு பகிர்வுகளுக்கு எடுக்க எடுக்க அது ஆசீர்வாதமாய் மாறி, எடுக்க எடுக்க அது குறையாததாய் மாறினது. அப்ப தேவன் சொல்லுகிறார், அவர் உங்கள் மீது பிரிய வச்சுட்டாங்க. என்ன நடக்குதா? அவர் நீங்கள் வேண்டிக் கொண்ட பொழுதே அவர் கிரியை செய்கிற தேவனாய் மாறுகிறார். தீர்க்கதரிசி போறான், விதவை சொல்லுகிறாள், நாங்கள் எங்களிடத்துல கொஞ்சம் அப்பம் தான் இருக்கு, கொஞ்சம் மாவுதான் இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்கு, இதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம். ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அதுல முதலாவது அடைய எனக்கு கொண்டு வா. அவள் கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிந்த உடனே என்ன நடக்குது? கர்த்தர் அவள் மீது பிரிய வைப்படினால் பஞ்ச காலம் தீரும் மட்டும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். யோசித்து பாருங்க, யாக்கோபின் சந்ததிக்கு கிடைக்காத ஆசீர்வாதம். யாக்கோபின் சந்ததிக்கு என்ன நடந்துச்சு? பஞ்சம் வந்த உடனே அவங்க எகிப்தை நோக்கி ஓடுனாங்க. ஆனா இங்க இருக்கிற அந்த விதவை, அவளுக்கு என்ன நடக்குது பாருங்க, அவங்க யார்த்தையும் ஓடல. அவளுடைய கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் பஞ்ச காலம் முடியும் மட்டும், சில ஆண்டுகள் வரைக்கும் கர்த்தர் அவளை போஷித்தார். எதை வைத்து? அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய். அவ எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு முறை எடுக்கும் போது இது கடைசி அப்பம், இது கடைசி அப்பம். ஆனா கர்த்தர் சொன்னார், இது கடைசி அப்பம் கிடையாது. நீங்க பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் இதுதான் உங்களுக்கு அப்பம், இதுதான் உங்களுடைய எண்ணெய். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் நம் மீது பிரியம் வைத்துட்டார்னு என்ன நடக்கும்? நாம வேண்டிக் கொண்ட உடனே கர்த்தர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராய் மாறுவார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நாம நினைக்கலாம், இதுதான் என்னுடைய கடைசி அப்பம், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சாக போறேன், என்னோட இருக்கிற ஆசீர்வாதம் இதுதான், இதுக்கு மேல என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் 5000 பேரை போஷித்தது போல, அந்த விதவையை போஷித்தது போல, அவர்கள் வேண்டிக் கொண்ட உடனே கர்த்தர் பதில் கொடுத்ததை போல, தானியேலுக்கு உடனே ஒரு தூதனை அனுப்பினது போல கர்த்தர் நமக்கும் ஒரு தூதனை அனுப்புவார். வேண்டிக் கொண்ட உடனே அங்கு நடக்கும். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லு பாருங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இது எதை காட்டுகிறது? கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார்னு என்ன அர்த்தம்? அவர் நம்மளை காலூன்றி நிற்க பண்ணுகிறார். காலூன்றி நிற்கிறது என்பது இன்னொரு அர்த்தத்தை காட்டுகிறது. அது என்ன அர்த்தம்? வைராக்கியம் கொண்ட விசுவாச ஜனமாய் நம்மளை மாற்றுவார். நாம் காலூன்றி நிற்போம். எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும் சரி, என்னதான் சத்துரு எழும்பி வந்தாலும் சரி, பஞ்சமோ பட்டினியோ துக்கமோ சந்தோஷமோ எது வந்தாலும் சரி, கர்த்தருக்குள் வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மளை நிறுத்துவார்.
எவ்வளவு பெரிய வல்லமை வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்குள் காலூன்றி நிற்கிறவர்களாய் நம்மளை மாற்றோம். இதுதான் தேவன் பிரியப்படுகிறவர்கள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர்கள் என்ன? அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். உங்க சத்துரு நினைக்கலாம், நீங்க இன்றோடு மடிந்து போக போகிறீர்கள். நீங்க வியாதி சொல்லலாம், உனக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருப்பான்னு சொல்லலாம், நீ செத்து போக போற வியாதியின் நிமித்தமா. அல்லது உங்க வயசு சொல்லலாம், நீ முதிர் வயதாயிட்ட, நீ முதிர் வயதானபடினால் நீ பலனற்று போயிட்ட, நீ பலனற்று போனபடினால் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சாக போற. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நடக்குது? அவர் காலூன்றி நிற்க பண்ண. நல்ல உதாரணம் யார் தெரியுமா? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாட்ட கர்த்தர் சொல்றாரு, யாரை கொண்டு? தீர்க்கதரிசி என்று சொல்றாரு. கர்த்தருடைய தெளிவான வார்த்தை வருது. என்ன சொல்லுகிறார்? வீட்டை ஒழுங்குபடுத்தி நீ சாக போற. ஆனா எசேக்கியா என்ன செய்தான்? அவன் சுவத்துக்கு நேரம் திரும்பினான், ஜெபித்தான். ஜெபித்தான் என்ற வசனத்தை காட்டணும். இன்னும் வசனம் இன்னும் ஆழமா என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வார்த்தையை கொடுத்து முற்றத்திலிருந்து திரும்ப அந்த தீர்க்கதரிசி திரும்ப அந்த முற்றம் என்பது வாசலுக்கு வருது. அவன் கிளம்பி அந்த அறையை விட்டு வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50 அடி இருக்குமா, 50 அடி வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாற்றி அவனுக்கு பதிலை கொடுத்தார். இதுதான் கர்த்தர் உடனடியாய் பதில் கொடுக்கிறதை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நம்மளிடத்துல சுகந்த பரணி இருந்துட்டா போதும், சுகந்த வாசனை இருந்துட்டா போதும், நாம ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அதற்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். நமக்கு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாய் இருக்கலாம், சத்துரு போராடுகிற போராட்டமாய் இருக்கலாம், நமக்கு பதில் கிடைக்காத கேள்விகளாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் சரி கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். நாமோ காலூன்றி நிற்கிறவர்களாய் இருப்போம். நாம் மரித்து போவதில்லை, காலூன்றி நிற்பவர்களாய் காணப்படுவோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் காலூன்றி நிற்க பண்ணுகிறது எப்ப? கர்த்தர் நம் மீது பிரியம் வைக்கும். அடுத்ததாக கடைசியை கர்த்தர் நம் மீது பிரியம் வைத்தால் அங்க என்ன நடக்கிறது? மிக முக்கியமான வார்த்தை வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, எசேக்கியேலின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனம் மிக முக்கியமானது. பிள்ளைகள் எல்லாரும் இதை நமக்கு கவனமாய் நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வசனம் தெளிவாய் சொல்லு பாருங்க, நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறண்டு இருக்கிற தேசத்திலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் போது சுகந்த வாசனைகள் நிமித்தம் நான் உங்கள் பேரு பிரியமா இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். வசனம் தெளிவாக சொல்றது பாருங்க, மீண்டும் வாசிக்கிறேன். அப்பொழுது புறஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். கர்த்தர் என்ன சொல்றார்? நீங்க பரிசுத்தமாவீங்க, அதெல்லாம் சொல்லல. நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், அதெல்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களால நான் பரிசுத்தப்படுவேன். என்ன நீங்க பரிசுத்தப்படுத்துவீங்க? அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்பொழுதுமே பரிசுத்தவராயிருக்கிறவர். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் அவரை போல பரிசுத்தராகணும். அதைத்தான் நம்ம முயற்சி பண்றோம். ஆனா இந்த வசனம் இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க. என்ன வார்த்தை சொல்லுது? அவரை நாம் பரிசுத்தராய் நாம் மாற்றுவோமா? அது வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். இங்கிலீஷ்ல என்ன சொன்னா, ஐ வில் பி சான்டிஃபைடு இன் யோ பிஃபோர் த ஹீதன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு முன்னாடி இருக்க சத்துருக்கள் முன்பாக உங்களால நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்குது பாருங்க. வசனம் தெளிவாய் சொல்லுங்க. மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சதா காலங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். ஆரோன் பேசாதிருந்தான். வசனம் சொல்லுது பாருங்க. ஆரோன் மோசே சொல்லுகிறான், இதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? உங்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு. நீங்க என்ன பரிசுத்தமாக்குறீங்க? எதனால? அங்க என்ன நடக்கிறது? ஆரோனுடைய குமாரர்கள், 2வது வசனம் சொல்லுது பாருங்க. 1வது வசனமும் 2வது வசனமும், ஆரோனினுடைய குமாரனாகிய நாதாப்பும் அபியாவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவர் சந்நிதியில் கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள். எதை காட்டுகிறது? அங்க ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, அந்நிய அக்கினி. எதனால அந்நிய அக்கினி? அவர்கள் கர்த்தருக்கு விருப்பமில்லாத தூப வர்க்கத்தை போட்டு கத்துக்கிறது. அங்கேயும் ஒரு தூப வர்க்கம் வருது, அது சுகந்த வாசனை இல்லாத தூப வர்க்கம், துர்வாசனை உள்ள தூப வர்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கிட்ட நீங்க பிரியமுள்ளவர்களாய் நீங்க மாறிட்டீங்கன்னா, கர்த்தர் நம் மீது பிரியம் வச்சுட்டா, அவருக்கு தூபம் காட்டுகிறதுல 2 கூட்டத்தாரிலிருந்து நம்மளை வேறு பிரிப்பார். அங்கு 1 அந்நிய அக்கினியை கொண்டு வந்தவர்கள், 2வது சுகந்த வாசனையை கொண்டு வந்தவர்கள். இதற்கு நல்ல ஒரு வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாவது சொல்லுங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இதை காட்டுகிறது. கர்த்தர் உங்கள் மீது பிரியம் வச்சிட்டா அவர் உங்களை காப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அல்லது தேவனுக்கு ஊழியமே செய்யாம, நான் ஊழியம் செய்யறேன், கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி வீணான வார்த்தைகளை சொல்லி தங்களுக்கு சுய லாபத்துக்காக ஓடி, தங்களுடைய சுய வாசனைக்காக ஓடி, தங்களை பெருமைப்படுத்தி உங்களை சிறுமைப்படுத்துகிறார்கள் அல்லவா, அவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நீங்களோ என்றென்றும் அவருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய் மாறுவீர்கள். வசனம் சொல்லுது பாருங்க, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும். இந்த கடைசி நாட்கள்ல யாரையும் நமக்கு எதையும் வச்சு எதையும் அளந்து பார்க்க முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய நடக்கையை வச்சு நம்ம சொல்லுவோம் இவங்க நல்ல ஊழியக்காரங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேத வசனத்தையும் அவர்களோட ஒப்பிட்டு சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரு நல்ல ஊழியர்கள் என்று யாருமே நம்மளால பார்க்க முடியாது. எதை வச்சு நிதானித்து பார்க்க முடியல. சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, இவங்க நல்ல ஊழியர்கள் என்று சொல்றாங்க. ஆனா சில கூட்டம் வந்து என்ன சொல்லுது, இவர்கள் நல்ல ஊழியர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அதை வச்சுதான் ஜஸ்டிஃபை பண்றாங்க. நேற்றைய தினத்துல நானும் ஷைனியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில காரியங்கள் நாங்க நடுத்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி படுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்து சொன்னார். ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில அமெரிக்க தேசத்துல நடக்கிற காரியம். அப்ப அங்க ஒரு பாஸ்டரோட மனைவியை குறித்து சொன்னார். அந்த பாஸ்டரோட மனைவி மேனேஜர். அந்த மனைவி யாருக்கு மேனேஜர்னா, சினி இண்டஸ்ட்ரியில பாட்டு பாடுறவங்களுக்கு. அதுவும் எப்படி பாட்டு பாடுறவங்கன்னா, ரொம்ப ஆக்வர்டா ட்ரெஸ் போட்டுட்டு, அரை நிர்வாண ட்ரெஸ் போட்டுட்டு, பாடல்களுடைய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகளுடைய பாடல்கள், ட்ரக்ஸ் இது காரியங்களுக்குரிய பாடல்கள் தான் பாடுறாங்க. அவ்வளோ ஆக்வர்டா அப்படி பாடுறவங்கிட்ட தான் இந்த ஸ்திரீ வந்து மேனேஜரை வேலை பார்க்கணும். யாரு? பாஸ்டரோட மனைவி. அதை காட்டுல இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்திரீ அது மூலமா வர்ற அந்த சம்பளத்தை, அந்த பணத்தை எடுத்து சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்கறாங்க. இதை கேட்டு என்ன சொல்றாங்க, நான் உலகத்துல விளைச்சேன், உலகத்துல இருந்து வர்ற பணத்தை கர்த்தருக்கு நான் தசமபாகம் கொடுக்கிறேன், இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா செய்யற வேலை என்ன? துன்மார்க்கனை காட்டிலும் துன்மார்க்கனான வேலை. அநேகரை நரகத்துக்கு கொண்டு போகிற பாதையில் இருக்கிறவர்களுக்கு மேனேஜர். மேனேஜருங்கிறது சும்மா கிடையாது. மேனேஜர்னா அவங்கதான் எங்க பாட்டு பாடணும், எங்க என்ன பேசணும், எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் என்று அவங்கதான் சொல்லி கொடுப்பாங்க. அவங்கதான் இவங்களுடைய சம்பாத்தியத்தை, இந்த பாடல்களுடைய சம்பாத்தியத்தை உயர்த்துறவங்க. அவங்களுடைய பேரெல்லாம் இவங்கதான் உயர்த்துறவங்க, ஃபேமஸ் ஆக்குறவங்க. இந்த மேனேஜர் தான் எல்லாத்தையும் அவங்கதான் பாத்துக்கணும். அப்ப துன்மார்க்கன் கையில வேலை பார்த்து துன்மார்க்கனுக்கு ஆலோசனை சொல்லி, என்ன ஆலோசனை சொல்லி, துன்மார்க்கனுடைய ஆலோசனை சொல்லி, அதன் மூலமா வர்ற பணத்தை எடுத்து சபைக்கு கொடுத்து நான் தசமாவும் கொடுக்கிறேன், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லி அந்த போதகரை ஏத்துக்கிறாரு. போதகருடைய மனைவி அந்த வேலையை தான் பார்க்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவருக்கும் எப்படி நீங்க வித்தியாசம் பார்ப்பீங்க? பாஸ்டர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு, கர்த்தர் உலகத்துல இருக்க பணமா இருந்தாலும் கர்த்தருக்கு தானே கொடுக்கிறோம். அதே போல இன்னொரு பாஸ்டர் நல்ல ஒரு பதவியை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்நியர்களுடைய பணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது வேதம் சொல்லுது, நாய் விற்ற பணத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது, அப்ப அது தசமபாகம் கிடையாது என்று சொல்லுவாங்க. அப்ப எப்படி எதை வைத்து நிதானித்து பார்ப்போம்? நம்முடைய தமிழகத்திலேயே இன்னைக்கு நிறைய இருக்கு. நிறைய சில பேர் வந்து இவங்கதான் நல்ல பாஸ்டர் சொல்றாங்க, சில பேர் நல்ல ஊழியக்காரர் சொல்றாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தேவனுக்கு பிரியமா நம்ம நடந்துட்டோம்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன்.
வசனம் சொல்லுங்க, அந்நாளிலே, அப்பொழுது, எப்பொழுது அந்த கர்த்தருடைய நாள் வரும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? 17வது வசனம் சொல்லுது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, கர்த்தருக்காய் நாம் நிற்கும் பொழுது, அவருக்காய் சுகந்த வாசனையாய் இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது, கர்த்தர் நம்மில் பிரிய வைக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? அவருடைய சம்பத்தாய் நாம் மாறுகிறோம், அவருடைய ஆசீர்வாதமாய் நாம் மாறுகிறோம், அவருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிறோம். அங்க அதனால என்ன நடக்குது? கர்த்தர் செய்வாரா? என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், நன்மை செய்கிறவனுக்கும் நன்மை செய்யாதவனுக்கும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் அவர் வித்தியாசத்தை காண்பிப்பார். இதுதான் சுகந்த வாசனையிலே வருகிற பெரிய ஆசீர்வாதம். ஆரோனுடைய குமார் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஆரோனுடைய குமாரர்கள் அவர்களும் ஆசாரியர்கள் தான். ஆரோனும் ஆசாரியன் தான். எல்லாருமே ஆசாரியர்கள் தான். எல்லாரும் தேவனுடைய கூடாரத்துக்குள்ள போங்க, ஜனங்களால நுழைய முடியாது. ஆனா இவங்க போவாங்க. இவங்க அங்க பலியிடுற இடத்துல இருப்பாங்க, தூபம் காட்டுற இடத்துல இருப்பாங்க. இவங்க அது வரைக்கும் தூபம் காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அங்க என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த உடனே என்ன நடக்குது? கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கி போட்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளவுதான் ஊழியம் பண்ணாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, நான் எவ்வளவுதான் கர்த்தருக்காக ஓடினாலும் யாரும் என்ன அங்கீகரிக்கல, அல்லது நான் எவ்வளவுதான் ஜோம் பண்ணாலும் மத்த சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு போறாங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யாம பணத்துக்கு பின்னாடி ஊழியம் செய்யறவங்க எல்லாம் வளர்ந்துட்டு போறாங்க. நான் இன்னும் இப்படியே இருக்கேன். இன்னைக்கு அநேக போதகர்களுடைய புலம்பல் இதுதான். அவன் ஏதோ வார்த்தைகளை பேசுறான், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான், மற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள், வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா ஜனங்க அவர்கள் பின்னாடிதான் ஓடுகிறார்கள். ஆனா நான் தேவ வார்த்தையை பேசுறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நிற்கிறேன், அவருக்காக விசுவாசம் இருக்க. ஆனா என்னை யாரும் பின்பற்ற மாட்டேங்கிறார்கள். எனக்கு வருகிற கூட்டம் சொற்பமாயிருக்கிறது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விசாலத்துக்கு ஓடுகிற கூட்டம் பெரிய கூட்டமாகத்தான் இருக்கும். நெருக்கமும் இடுக்கமுமான வாசல்லே நுழைகிறவர்கள் சொற்பமாய் தானே இருப்பார்கள். நீங்க இயேசுவையை குறிச்சு பாருங்க. இயேசுவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் விமர்சனத்திற்கு அடையாளமாய் இருப்பார். விமர்சனத்துக்கு அடையாளமா இருப்பார். மற்றவங்க அவரை தூசிப்பதற்கு அவர் அடையாளமா இருப்பார். அதே போல இயேசுக்கு பின்னாடி நிறைய சீசர்கள் வந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இயேசு ஒரு உபதேசத்தை பண்ணுகிறார். உபதேசத்தை பண்ணோன்னு இந்த கடுமையான உபதேசத்தை யார் பின்பற்றக்கூடும் என்று சொல்லி அவரை விட்டு நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அவர்கள் 12 சீசர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஸ்திரீகள், மற்ற சீசர்கள் இருந்தாங்க. அவ்வளவுதான், கொஞ்சம் பேர் தான். அதே கூட்டத்தை நீங்க அந்த எவ்வளவு பேர் நீங்க பார்க்கணும்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லு 120 பேர் தான். யாருக்கு? தேவகுமாரனுக்கே 120 பேர் தான் வந்திருக்காங்க. தேவகுமாரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததே வெறும் 120 தான். அங்க ஆயிரக்கணக்கான பேர் சுகமானாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வியாதிகள் சுகமாச்சு. அல்ல நூற்றுக்கணக்கான பிசாசுகள் துரத்தப்பட்டுச்சு. மரணத்தில் இருந்தவங்களா உயிர்ப்பிச்சாங்க. ஆனா இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த எத்தனை பேர்? வெறும் 120 பேர் தான். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு பின்பாக வருகிற கூட்டத்தை பார்த்து நீங்கள் ஓட வேண்டியது இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறேனா, நான் கர்த்தருக்கு சுகந்த பரணியை கொண்டு சொல்லுகிறேனா, நான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்கிறேனா, அதை நாம் அடையாளமாய் வைப்போமாக, அதை நம்முடைய அளவுகளாய் வைப்போமாக. ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா அங்க 100கணக்கான ஜனங்கள் ஓடுவாங்க. இது கிறிஸ்தவத்துல மாத்திரமல்ல. ஒரு டாக்டர் நல்லா பார்த்துட்டு அந்த டாக்டர் 100 பேர் போவாங்க. நல்ல ஃபேமஸான டாக்டர், ஃபேமஸான மந்திரவாதியை பார்த்துட்டு அங்க ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவாங்க. அது உண்மைதான். அதற்காக அவர்கள் செய்கிறது எல்லாரையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே நாம் கூட்டத்தை பார்த்து நம் எடை போடக்கூடாது. வேதம் ஏன் இயேசுவே அதை கற்றுக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகளே பெரிய தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானன். அவன் எங்க இருந்தான்? வனாந்தரத்துல இருந்தான். அவனை நோக்கி சொற்பமான ஜனங்கள் தான் ஓடி வந்தாங்க. அவன்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்தது சொற்பமானவர் தான். அவனுடைய சீஷர்களே இயேசு இடத்துலதான் போனாங்க. அப்ப அந்த தீர்க்கதரிசி எல்லாருக்கும் முன்னாடி தோல் ஆடை போட்டிருந்த வெட்டுக்கிளிகளையும் மரக்கிழங்குகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு சாதாரண காட்டுவாசியை போல இருந்த மனுஷன் தான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த சாதாரண இருந்த மனுஷன் தான் தேவன் சொல்லுகிறார், அவன் பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க மற்றவர்கள் பார்வையில சாதாரணமா இருக்கலாம், ஆனால் நாம் ஒன்றில உறுதியாய் இருக்கணும். என்னதுல? நான் கர்த்தருக்கு சுகந்த பரணியாய் காணப்படணும்.
என்னிடத்திலிருந்து வருகிற வாசனை கர்த்தருடைய சுகந்த வாசனையா இருக்கணும். நான் அநேகருக்கு ஆதாயம் பண்ணுகிறேன், அநேகர் என்ன பின்பற்றுகிறதில்ல, நான் கர்த்தரை பின்பற்றுவேன். என்னை பின்பற்றி வருகிறவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். நான் சத்தியம் சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்காய் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்கணும் என்று அப்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும். அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருந்தா என்ன நடக்குமா? அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவருடைய நாமத்தை நாம் பரிசுத்தம் பண்ணுகிறோம். நாம் பரிசுத்தமாகிறதை காட்டிலும் நாம் கர்த்தருடைய நாமத்தையே பரிசுத்தம் பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, பரிசுத்தருடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிற அனுபவம். அப்ப இந்த அனுபவம் எப்போ வருது? நாம் சுகந்த பரணியை நாம் தூக்கி சொல்லும் பொழுது. சுகந்த பரணியை இன்னொரு பாயிண்ட்டுக்கு நேரம் இல்லாதபடி நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். இந்த சுகந்த பரணி என்பது கர்த்தர் பிரியமாக்குறது. இரண்டாவது சுகந்த பரணி என்பது என்ன காட்டுதுன்னா, அது மரணத்தின் வாசனையை அடக்கி போடும். இயேசுனுடைய மரணத்துல வசனம் சொல்லுது, யோவான் 19:40 சொல்லுகிறது, சுகந்த வர்க்கங்களையும் அவருடைய சேலையிலே வைத்து கட்டினார்கள் அவருடைய சரீரத்தில். அதே போல ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோபினுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் போடணும்னு சொல்லி யோசேப்பு சொல்லுதான். யோசேப்பு மரித்த பின்பும் சுகந்த வர்க்கம் போட்டு அவனை பெட்டியில் அடைத்தாள் என்று வசனம் சொல்லுது. அப்ப சுகந்த வர்க்கத்துக்கு இன்னொரு தன்மை என்ன? அது மரணத்தின் வாசனையை அடக்கி அல்லது எடுத்து போடுகிறதாய் காணப்படுது. மரணத்தின் வாசனைனா என்ன? பாவத்தின் வாசனைகள், கீழ்ப்படியாமையின் வாசனைகள், அல்லது மரணத்தின் வாசனை என்பது அழுது புலம்புகிற வாசனைகள். லூக்கா 5:38 சொல்லுகிறது, அழுந்து புலம்பினார்கள் மரண வீட்டிலே. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒண்ணு நமக்கு பிரியமுள்ளவராய் மாறுகிறார். இரண்டாவது, நம்மிடத்தில் இருக்கிற எல்லா மாம்சிகத்தின் மரணத்தின் வாசனையை எடுத்து போடுகிறார். நம்மளை நுகருகிறவர்கள் தேவனை நுகருகிறவர்களாய் மாறுவார்கள். நம்மளை நுகருகிறவர்கள் ஜீவனுடைய வல்லமையை நுகருகிறவர்களாய் மாறுகிறார்கள். நம்மளை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஜீவனுள்ளவர்கள் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது? நமக்குள் சுகந்த பரணி இருக்கும் பொழுது. அப்ப இப்பொழுது கண்களை மூடுவோம். தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க சுகந்த பரணியை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க சுகந்த பரணியை கொடுங்க, எனக்கு இந்த 5 அடையாளங்களை கொடுங்க என்று கேளுங்க. கர்த்தர் சொல்லுங்க, எனக்கு இந்த 5 அடையாளங்கள் தேவை ஆண்டவரே. ஒன்னு, நான் கைவிடப்படாதவனாய் நான் மாறணும். இரண்டாவது, நீதியின் பலனை அனுபவிக்கிறவனாய் மாறணும். மூணாவது, உம்முடைய வலதுபுறத்தினாலும் புயத்தினாலும் முகப்பிரகாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறவனாய் மாறணும். நான்காவதாக, நான் ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க உடங்கின உடனே கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கணும். ஐந்தாவதாக, நான் உம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணுகிறவனாய் மாறணும். நான் இதுவரைக்கும் பரிசுத்தமாகிறதுக்காக நான் ஓடுனது போதும், இனிமே நான் உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிங்க. கடைசியா, ஆண்டவர் என்னிடத்துல மரணத்தின் வாசனை இருக்கும் என்றார், அதை எடுத்து போடுங்க என்று சொல்லுங்க. பார்வோன் இடத்துல மரணத்தின் வாசனை இருந்தது, அந்த ஸ்திரீயின் இடத்துல மரணத்தின் வாசனை இருந்தது. ஆனால் கர்த்தர் அவளை தளித்தாகுமே என்று அழைத்தார். உடனே அவள் ஜீவனுடைய வாசனை அவளுக்குள் வந்தது. அந்த ஜெப வீடு தளபதியுடைய வீடு எப்படி இருந்துச்சு? மரணத்தின் வாசனையில அழுது புலம்பலதான் இருந்துச்சு. ஆனா இயேசு சொன்னார், ஆனா எல்லாரும் நகைச்சாங்க. ஆனா அந்த ஜெப வீட்டு தலைவன் வந்து விசுவாசித்தான். உடனே என்ன நடந்துச்சு? அந்த மரணத்தின் வீடு ஜீவனுள்ள வாசனையா மாறினது. லாசரு மரணத்தின் வாசனையில் 4 நாள் சொந்த சகோதரி சொல்ற நாருமே. ஆனால் வசனம் சொல்லுது, யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது, 35வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் தேவனோடு பந்தியில் இருந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளுடைய நோக்கம் சுகந்த வாசனை கொடுத்து அவரோடு பந்தியில இருக்கணும். இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானா நாம் எங்க இருப்போம்? நாம் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுவோமா? அல்லது மரணத்தின் வாசனையை தூக்கி எறிஞ்சிட்டு ஜீவ வாசனையோடு லாசருவை போல இயேசுவோடு பந்தியில இருப்போமா? இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த 5 அடையாளங்களை பெற்று கடைசிய மரணத்தின் வாசல்களை நாம் உரித்து போடுவோமாக. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே, ஈபா ஹந்து நக்க துரபல பௌதினே ஹஸ்னிக்க தரபல வரபா நீது டவுத நகன்ன நிக்க துரபல பௌதினே ஹஸ்னிக்க தரபல வரபோ. கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என்னை சுகந்த பரணியா என்னை மாற்றுங்கன்னு கேளுங்க. இந்த சுகந்த பரணி ஆதி முதல் கொண்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு அதிலே கர்த்தர் நம்மள இடத்துல பிரியப்படுகிறார். இன்றைக்கு அதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாரும் அதை தவற விட்டுறாதீங்க. கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே நீர் என் மீது பிரியமாய் இருக்கும்படி எனக்கு அந்த சுகந்த வாசனையாக சுகந்த பரணியை கொடுங்க ஆண்டவர் என்று கேளுங்க. என் கழுத்தை எப்பொழுது
சுகந்த பரணி இருக்கட்டும், என் தலையில் அந்த சுகந்த பரணி கட்டி இருக்கட்டும் என்று சொல்லுங்க. நீ பகந்துன கதரபல போது நிகந்தனி கதரபல வரமா நீதி 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 நிக்க சுரகதன கதரமோ கத்திட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது, நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நீதியின் பலனாகி அமெரிக்கையை கொடுங்க. இப்பொழுது கத்த நீதியின் பலனாகி அமெரிக்கையை கொடுக்கிறார். இதுவரைக்கும் போராடி இனிமே நீங்க சமாதானத்தோடு வாழ போறீங்க, சுகத்தோடு வாழ போறீங்க. வியாதியோடு போராடினீங்களா, கர்த்தர் இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். நீ இந்த தகந்தனை சொல்லுகிறது, அவர் தம்முடைய புயத்தினால் ரட்சிக்கிறார், அவர் தம்முடைய வல்லமையினால் உங்களை ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேல் ஜெபித்த உடனே அவனுக்கு பதில் வந்தது. அந்த ஸ்திரீ கீழ்ப்படிந்த உடனே பதில் வந்தது. எசேக்கியேல் ஜெபித்த உடனே பதில் வந்தது. இதுவரைக்கும் நம்ம போராடணும். இன்னைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, இனிமேல் நான் உமக்கு பிரியமுள்ளவனாய் வாழணும் கர்த்தாவே, எனக்கு சுகந்த பரணியை கொடுத்து நான் ஜெபித்த உடனே எனக்கு பதில் வரும்படி செய்யுங்கன்னு சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் சொல்லுங்க, கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணணும். நான் பரிசுத்தப்படுகிறது மாத்திரமல்ல, நான் பரிசுத்தமாய் வாழுகிறது மாத்திரமல்ல, நான் உம்முடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணணும். புறஜாதிகளுக்கு முன்பாக உம்முடைய நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணணும். நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவன் என்பதை நான் வேறு விரிக்கப்படணும். இனிமே நான் கூட்டத்தை பார்த்து ஓட மாட்டேன், கர்த்தருடைய அடையாளத்தை பார்த்து நான் ஓடுவேன். நான் இனிமே கூட்டத்தை பார்த்து ஓட மாட்டேன், அந்த 120 பேர்ல நான் ஒருவனாய் இருப்பேன் என்று ஒப்புக்கொடுப்போமா? நீ கடைசியா சொல்லுங்க, ஆண்டவரே மரணத்தின் வாசனை என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லுங்க. லாசரின் மீது மரணத்தின் வாசனை இருந்தது, கர்த்தர் அவனை விட்டு எடுத்து போட்டா. அந்த ஸ்திரீயின் மீது மரணத்தின் வாசனை இருந்தது, கர்த்தர் அதை எடுத்து போட்டா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மீது மரணத்தின் வாசனை இருக்கிறதா? எந்த அவிசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கு? எந்த பாவத்துல நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்? எந்த போராட்டத்தில் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் அந்த மரணத்தின் வாசலை எடுத்து போட்டு ஜீவனின் வாசனையை கொண்டிருக்கிறார். நீ பகன் நினைக்கிறவள வரவும். அதனால் என்ன நடக்கும்? அதனால் லாசர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தனால் என்ன நடந்தது? இயேசுவோடு பந்தியில் இருந்தார். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உயிர்த்தெழுந்ததில் நான் காணப்படணும், நான் கல்யாணத்திலே நான் காணப்பட்டோம், பரலோக ராஜ்யத்திலே நான் சுதந்திரிக்கணும், உம்மோடு பந்தியில இருக்கிறவனாய் மாறணும் என்று சொல்லுங்க. அதுவே நம்முடைய பிரதான நோக்கம். அவருடைய உயிர்த்தெழுதலே நாம் பங்கு உள்ளவர்களாய் மாறணும். அவர் இன்றைக்கு வந்த நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சுகந்த பரணியை கொண்டு தேவன் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நற்பரணியிலே, சுகந்த வாசனையிலே இவ்வளவு பெரிய காரியத்தை நீர் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சுகந்த வாசனை பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையிலே காணப்படுவதாக, ஆண்டவரே அவர்கள் ஜீவியத்திலே காணப்படுவதாக. அதன் நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் மீது பிரியம் வைப்பீராக. ஆண்டவரே, பிரியம் வைக்கிறபடினா கைவிடப்படாதவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை நீ காத்துக் கொள்வீராக. இந்நாள் முதல் கொண்டு இவர்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு உடனே பதில் வருவதாக. ஆண்டவரே, சுற்றிலும் அமெரிக்கை உண்டாகட்டும் கர்த்தாவே, ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே உயிர்த்ததில் பங்குள்ளவர்களாய் ஊழியக்காரனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னீரே. அந்த நாட்களிலே ஆண்டவரே சம்பத்தை சேர்த்துக் கொள்ளும் நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் கைவிட்டு போகாதபடி உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறாய் வாழ தேவன் கிருபை செய்வீராக. அப்படின்னு சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்கள் ஜீவியத்திலே ஏதாவது ஒரு மூலையில அல்லது எங்கள் முழு சரீரமும் ஆண்டவரே மரித்த வாசனை இருக்கும் என்றால், மரணத்தின் வாசனை இருக்கும் என்றால், கீழ்ப்படியாமல் இருக்கும் என்றால், ஆண்டவரே பாவத்தின் கிரியை இருக்கும் என்றால், மீறுதல்கள் இருக்கும் என்றால், மரித்து போன அனுபவம் இருக்கும் என்றால், இப்பொழுதே தளித்தாகுமே என்று உயிர்த்தெழுத பண்ணிடுவதாக. லாசருவே வெளியே வா என்று சொன்ன வார்த்தை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. கல்களை எடுத்து புரட்டி போடுவீராக. இதன் நிமித்தமாய் லாசரு எப்படி உம்மோடு பங்கில இருந்தான பஸ்காவிலே, அதே போல் நாங்களும் பங்கிருக்க தேவன் கிருபை செய்யுங்க. பந்தியிலே இருக்க தேவன் கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து சிங்காசனத்திலே பங்குள்ளவர்களா எங்களை நீர் மாற்றுவீராக ஆண்டவரே.
அப்படின்னு செய்யறக்கான என்று செலுத்துகிறோம். இந்நாள் முதற்கொண்டு பிள்ளைகளை யார் பக்கத்துல வந்தாலும் சரி, எல்லாரும் சுகந்த வாசனை அவர்கள் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. இவர்களை ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் இவர்களிடத்திலிருந்து அந்த சுகந்த பரணியை கண்டு கொள்ளுவார்களாக. அப்படி நீ செய்ய போற கிருபைக்கான என்று செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையிலும் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் யாவர் சேர்ந்து ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.